ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ஹைப்பர் லூப் ட்ரெயின்னா என்ன, அது பயணிகளை எப்படி அழைச்சிட்டு போவோம், அதனுடைய தொழில்நுட்பம் என்ன, இந்தியாவோட ஹைப்பர் லூப் ட்ரெயின் திட்டம் எந்த கட்டத்தில் இருக்கு, இந்தியாவுடைய எதிர்கால இலக்கு என்ன, எல்லாத்தையுமே விரிவாக இன்னைக்கு பார்ப்போம். இந்தியாவோட ஹைப்பர் லூப் திட்டத்தோட பேர் அவிஷ்கார். திட்டத்துக்கு நிதி வழங்குறது இந்தியன் ரயில்வே தான். இந்த திட்ட ஆராய்ச்சி ஐஐடி மெட்ராஸ்ட்டை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட வழிகாட்டி ப்ரொஃபஸர் சத்யா சக்கரவர்த்தி 2012ஆம் ஆண்டு டெஸ்லாவும் எலான் மஸ்கும் ஹைப்பர் லூப்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, விமானத்தை விட புல்லட் ட்ரெயினை விட வேகமாக போகலாம் அப்படின்னு அறிவித்தாங்க. 22 ஆகஸ்ட் 2013 ஹைப்பர் லூப் ட்ரெயினோட ஆல்ஃபா வெர்ஷன் தொழில்நுட்ப டீட்டெயிலில் ஒயிட் பேப்பராக வெளியிட்டார். அதுக்கு பிறகு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் ஆராய்ச்சியில் போய் இறங்கிட்டாங்க. மியூனிச்சில் உள்ள டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி 2019ஆம் ஆண்டு 463 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயினை இயக்கி காமிச்சது. அமெரிக்காவில் விர்ஜின் ஹைப்பர் லூப் நிறுவனம் லாஸ் வேகாஸுங்கிற இடத்துல மனிதர்களை ஏற்றி ஃபர்ஸ்ட் 2020 இந்த ட்ரெயினில் ட்ரையல் பார்த்தது. உலகத்திலே ஹைப்பர் லூப் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணவங்க இவங்க தான். ஜோஸ் ஜீகல், சாரா லிச்சியானா, 2 அமெரிக்கர்கள். ஹைப்பர் லூப் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வெளியில் வந்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க ட்ரெயினில் ஏற்றுனா கையோடு இறக்கி விட்டுட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இந்த ட்ரெயினில் ஏறினா பெங்களூருக்கு 1/4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். உள்ள ட்ரெயின்லாம் இது கிட்ட கூட வர முடியாது. இதற்கான பாதையை ஸ்டீல் குழாயில் உருவாக்குறாங்க. கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடிய குழாய்களுடைய டயாமீட்டர் 3 மீட்டர் வரைக்கும் இருக்கும். துண்டு குழாய்களாக எடுத்துக்கிட்டு போய் பொருத்தி வெல்ட் அடிச்சிருவாங்க. ட்ரெயின் விடுறதுக்கு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில தண்டவாளம் போடுவாங்க. ஆனால் ஹைப்பர் லூப்பில் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில குழாய் போடுவாங்க. ஏற்கனவே சென்னைக்கும் பெங்களூருக்கு இடையே ஹைப்பர் லூப் பாதை அமைக்கிறது தொடர்பாக ஃபீசிபிலிட்டி ஸ்டடி நடத்தியிருக்காங்க. ஹைப்பர் லூப் ட்ரெயினில் நடுவழியில் நிறுத்திட்டு பாசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிற வேலையெல்லாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணால் டெஸ்டினேஷன் தான். இந்த ஹைப்பர் லூப் பாதையில் போகிற ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதை ட்ரெயின்னு சொல்கிறது இல்லை, பாட் அல்ல கேப்சூல்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் லூப் பாதையில் போகிற ட்ரெயின் இதாங்க. போர்டு அலுமினியம் பாடி. பயணிகள் ஏறின பிறகு மூடிடுவாங்க. இது ஏர் டைட் டப்பாக்குள்ளே அவங்கள போட்டு அடைச்ச மாதிரி. வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் உள்ள ஏர் இருக்கும். ஆக்சிஜன் ஜெனரேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது தவிர ஏர் கண்டிஷன் உள்ளே இருக்கும். ஹைப்பர் லூப் ட்ரெயின்கள் பெருசாக இருந்தால் 45 பேர் ஏறலாம், சின்னதாக இருந்தால் 30 பேர் ஏறலாம். அந்த அளவில் தான் இந்த கேப்சூல் இருக்கும். ஹைப்பர் லூப் குழாய்க்குள்ளே இந்த கேப்சூல் ட்ரெயின் போனோன்னா அந்த பாதையை மூடிடுவாங்க. ஹைப்பர் லூப் ட்ரெயினுடைய எரிபொருள் பெட்ரோலோ டீசலோ அல்ல, 3 ஃபேஸ் கரண்ட் சப்ளையில் இயங்கக்கூடிய லீனியர் இண்டக்ஷன் மோட்டர் தான். ஹைப்பர் லூப் ட்ரெயினில் தனித்தனி குஷன் ஷீட் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக சீட்டு பெல்ட் இருக்கும். இந்த ஹைப்பர் லூப் போர்டுக்குள்ளே டிஜிட்டல் டிஸ்பிளே, அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியா டெஸ்ட் பண்ண ஹைப்பர் லூப் ட்ரெயினுடைய பாதை இயக்கிற இண்டக்ஷன் லீனியர் மோட்டார் ஒர்க்கிங்க. ஹைப்பர் லூப் பாதை ஃபுல்லி வேக்கம் கிடையாது, கொஞ்சமாக காத்திருக்கும். உலகத்தில் யார் அதிவேக ஹைப்பர் லூப் ட்ரெயினை தயாரிக்கிறதுங்கிற ஒரு போட்டி நிலவுது. இந்த போட்டியில் இப்போ இந்தியாவும் உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் 1200 கிலோமீட்டர் வேக வரைக்கும் நம்மளுடைய போர்டு போகும்னு சொல்கிறாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு இந்தியா இன்னும் பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணணும். தொழில்நுட்ப ரீதியாக பல கட்டங்களையும் தாண்ட வேண்டியிருக்கு. அடுத்த நூற்றாண்டில் ஹைப்பர் லூப் ட்ரெயின்கள் தான் ஆதிக்கம் செலுத்தும். உள்நாட்டு விமான சேவைகள் முற்றிலுமாக அழிஞ்சே போயிடும். உலக நாடுகள் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் பின்னாடி ஓடுறதுக்கு என்ன காரணங்கிறது இப்போ பார்ப்போம். புல்லட் ட்ரெயினை விட இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக செய்யலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு பெருநகரத்தை இன்னொரு பெருநகரத்தையும் இணைக்கலாம். இடையில ஸ்டாப்பிங் இருக்காது. குர்கானில் குட்ஸை 10 மணிக்கு ஆர்டர் பண்ணால் கோயம்புத்தூரில் 12 மணிக்கு டெலிவரியே பண்ணிடலாம். ஹைப்பர் லூப் ட்ரெயின்கள் புல்லட் ட்ரெயின்கள்லேருந்து முற்றிலும் வேறுபட்டது. வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் ரயில் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொன்னால் இந்த ஹைப்பர் லூப் தான். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வரைக்கும் செல்ல முடியுங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சம். ஹைப்பர் லூப் ட்ரெயின் சிஸ்டத்தினுடைய தந்தைன்னு அழைக்கக்கூடியவர் சுவிஸ் ப்ரொஃபஸர் மார்சல் ஜூஃபர். இவர் 1970ஆம் ஆண்டே இந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லிட்டாரு. இந்த தொழில்நுட்பம் பாடப்புத்தகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தது. எலான் மஸ்க் அதை கையில் எடுத்த பிறகு தான் அது உலகம் முழுவதும் பாப்புலர் ஆயிடுச்சு.
இவ்வளோ பெரிய ஹைப்பர் லூப் ட்ரெயினுடைய தொழில்நுட்பம் ரொம்ப சிம்பிளுங்க. செய்குலி தான் ஜாஸ்தி. ரெண்டு இயற்பியல் கோட்பாடுகள் தான். ஒரு கோட்பாடு மேக்னெட்டிக் லீவிட்டேஷன். இதை தமிழில் காந்த மிதத்தல்னு சொல்லுவாங்க. காந்தத்தில் ஒத்த துருவங்கள் ஒன்று சேராது, விலகும். ஹைப்பர் லூப் குழாய்களை வடதுருவமாகவும் அதுக்குள்ளே இயங்குகிற ட்ரெயின் போடையும் வடதுருவம் மாற்றிட்டா நிச்சயமாக போடு மிதக்க தான் செய்யும். செயற்கை முறையில் இந்த மின்காந்த புலம் உருவாக்கப்படுது. இதனால் போடு புவியீர்ப்பு விசையால் பாதிக்காமல் மிதக்கும் பொருளாக மாறிடுது. இன்னொரு இயற்பியல் கோட்பாடு லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க்கிங். ஆஃப் ஹெச்பி மோனோபிளாக் மோட்டாரு, கிரைண்டர் மோட்டார் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மோட்டாரில் இந்த போர்ஷனுக்கு பேர் தான் ஸ்டார்டரு. அந்த ஸ்டார்டர் பிரைமரின்னா மோட்டார் நடுவில் சுற்றுற ரோட்டார் செகண்டரி. இந்த மாதிரி ஒரு 3 ஃபேஸ் மோட்டாரில் கரண்ட் சுவிட்சை ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் என்ன பண்ணும், மோட்டாரை சுற்ற வைக்கும். மோட்டார் காயிலுக்கும் ரோட்டருக்கும் நடுவில் ஒரு மெல்லிய காற்று இடைவெளி இருக்கும். அது பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம ஆயில் போடுறது. காயில் உருவாக்குற ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேவ், மின்காந்த அடர்த்தி அலைகள், அது ரோட்டரை தள்ளுது. இதுக்காகத்தான் மோட்டாரில் உள்பக்கத்தில் பள்ளம் பள்ளமாக காடி இருக்கும். ரோட்டருக்கும் காயிலுக்கும் இடையில் காற்று இடைவெளி இருக்கிறதுனால ரோட்டர் ஈஸியாக சுற்றுது. ஏர் பியரிங்னு சொல்லுவாங்க. நிற்க வச்சு சுற்றி விடுற இந்த ரோட்டரி இண்டக்ஷனை படுக்க வாட்டில் விட்டால் லீனியர் இண்டக்ஷனுங்க, அவ்வளோதான். சாதாரண மோட்டாரில் ஏற்படுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இண்டக்ஷன் ஹைப்பர் லூப் பைப் லைனில் அதே மோட்டார் ஃபோர்ஸ் படுக்க வாட்டில் தள்ளுது. சாதாரண மோட்டாரில் ஸ்டார்டர் பார்த்தோம். ஹைப்பர் லூப் பைப் லைனில் பைப்பு தான் ஸ்டார்டரு, அதுதான் பிரைமரி. ஹைப்பர் லூப் ட்ரெயின் பாடு தான் செகண்டரி. எல்லா மோட்டார் தத்துவத்திலையும் பிரைமரி ஸ்டேபிள் நிலையானது, செகண்டரி இயங்கக்கூடியது. ஹைப்பர் லூப் பைப்புக்கும் போர்டுக்கும் உள்ள இடைவெளி ஏர் பியரிங். ஈர்ப்பு விசை தாக்கம், காற்று விசை தாக்கம் இல்லாதனால போர்டு பறக்க ஆரம்பிச்சிருது. சென்னையில் வழக்கமான ஏர் ப்ரெஷர் 1012 மில்லி பார்ஸ். இதே பாஸ்கல் யூனிட்டில் சொல்லணும்னா 1,12,200 பாஸ்கல். இதே ஹைப்பர் லூப் பைப் லைனில் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னா 100 to 120 பாஸ்கல் தாங்க இருக்கும். ஹைப்பர் லூப் பைப்பில் காற்று இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். 24 பேர் போகிற மாதிரி மினி ஹைப்பர் லூப் ட்ரெயின் போர்டு தயாரிக்கிறதுக்கு 9 கோடி செலவாகும். 48 பேர் போகிற மாதிரி தயாரிக்கணும்னா 15 முதல் 17 கோடி வரைக்கும் செலவாகும். ஆனால் ஹைப்பர் லூப் பாதை அமைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 175 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் செலவாகும். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு பாதை அமைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 174 கோடி தேவைப்படுது. அதே மும்பையிலேருந்து அகமதாபாத் பாதை அமைக்கிறதுக்கு 245 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு தேவைப்படுது. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஹைப்பர் லூப் ட்ரெயின் விடணும்னா 62,000 கோடி தேவைப்படும். ஹைப்பர் லூப் பாதையை உலகத்தினுடைய 5வது பெரிய போக்குவரத்து சாதனமாக சொல்கிறாங்க. இன்னும் உலகத்தில் எந்த நாடும் உருப்படியாக ஹைப்பர் லூப் பாதையை போட்டு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பாட இயக்கி பயணிகள் அழைச்சிக்கிட்டு போய் சக்ஸஸ் ஆகலை. அதனால்தான் உலகத்தில் எல்லா நாடுகளும் யார் முன்னாடி இந்த வேலையை செய்கிறதுங்கிற போட்டியில் நிற்கிறாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் அமெரிக்காவுடைய விர்ஜின் ஹைப்பர் லூப் கம்பெனி தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கு, பின்னாடி எல்லா நாடுகளும் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சியில் இறங்கி ஹைப்பர் லூப் ஒன்றுங்கிற நிறுவனம் திவாலே ஆயிட்டு. புல்லட் ட்ரெயின் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியா கடைசியாக கலந்துக்கிட்டாலும் ஹைப்பர் லூப் ட்ரெயின் ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடியே கலந்துக்கிட்டு கட்டணம் எவ்வளவு நிர்ணயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கு. இது ஹைப்பர் லூப் ட்ரெயின் விடுற போது பார்த்துக்குவோம். ஹைப்பர் லூப் ட்ரெயின் இப்போ டெஸ்ட் டியூப் பேபியாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.